ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். எல்லா புளிக்குழம்புக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ ஒரு கிண்ணத்தில் 2 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 4 வாழைக்காய் முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லா வாழைக்காயும் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் ஆகட்டும், நல்லா குக் ஆகி வரட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ ஒரு பிளேட்க்கு இதை மாற்றிக்கலாம். நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் கேரட் துருவலில் துருவி எடுத்துக்கலாம். இப்போ வாழைக்காய் பொடி மாஸ் செய்ய ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யுங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், மணமாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சமாக கடுகுளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க, சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறையா சேர்க்க வேணாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுறலாம். கலர் மாறுற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, ஓரளவுக்கு கலர் எல்லாமே நல்லா மாறி பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஸ்லைஸாக சேருங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 4 பல் பூண்டு எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வாழைக்காய்க்கும் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வெங்காயம் எல்லாமே நல்லா மேட்ச் ஆகி வரணும், பூண்டும் நல்லா வதங்கணும். இப்போ 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி எடுத்துருக்கோம் இல்லையா வாழைக்காய், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி வாழைக்காய் எடுத்துக்கோங்க. வாழைக்காயை இந்த மாதிரி துருவி பொல பொலன்னு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஜென்டலாக கலந்து விட்டுக்கலாம். 2 நிமிஷம் போல் அடுப்புலேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ராஸ்மல் இருக்கும், அதுக்காக தான். 2 நிமிஷம் போல் குக் பண்ணிங்கன்னா அந்த ராஸ்மெல்லாம் போயிடும். இப்போ நல்லா ஜென்டலாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 4 சில் தேங்காய் எடுத்து கொஞ்சமாக அதிலே மல்லித்தலை சேர்த்து மிக்சியில் 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எதுக்காகனா நல்லா மணமாக இருக்கும், அதுக்காக தான். இது எல்லா விதமான புளிக்குழம்புக்கும் சேர்த்து சாப்பிட்லாம், சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.